வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 460க்கு மேலே ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். 454.5 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து 460 மேலே நிற்க முடியாமல் மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி 449.5 வரைக்கும் வந்து மறுபடியும் 456.7 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய சரிவு, ஓரளவு ரிக்கவர் ஆகிருக்கு. இறுதியாக நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், இந்த 460-62 அப்படின்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை உடைக்குமா அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோம், ஆனால் அது நடக்கலை. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 455 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. வேறு வழி இல்லை, இவ்வளோ நாளும் பையிங்க்கு சாதகமாக இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு செல்லிங்க்கு சாதகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் இன்னும் கவனத்தில் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா 452 சப்போர்ட் எடுத்து மேலே நிற்கிற மாதிரி நிற்கிது. இன்னும் உறுதியாக சொல்ல முடியாது, மார்க்கெட் சரிவை தான் கொடுக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்ம வேறு வழி கிடையாது, டெஸ்ட் பண்ணி பார்க்குறத தவிர வேறு வழி கிடையாது. 458.5 ஸ்டாப் லாஸ் வச்சு செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். 52 உடச்சி கீழே வந்தால் தான் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 2 ஜோனுக்கு நடுவில் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் தான் நடக்கணும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.